அவர் விஜய் ரசிகர் அவர். இப்போ விஜய் ரசிகர்லாம் யாருமே இல்லை, எல்லாம் தொண்டராக மாறிட்டாங்க. ஆமாம், அந்த தொண்டரில் இன்றைக்கி அவரும் ஒருத்தர். அவர் டான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சது அவருடைய பிரதிபலிப்பு. உள்ள ஒரு விஜய் உள்ள மனசுக்குள்ளே உள்ள இருக்கார் அவர். ஆமாம், அந்த அந்த மூமெண்ட்டில் தெரிஞ்சது. இன்றைக்கி விஜய் சார் நம்ம திரையுலகத்திலிருந்து, இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சராக அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்தும் முடியாததை முதல் முயற்சியிலேயே சாதித்த ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் அவர்கள் அமர்ந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் அடித்த ஒரே அடி விஜய் தான். புரட்சியாளர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள். நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் பொருட்கள் வரோம். சினிமாவை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க. உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. இது பாராட்டா இல்லை வஞ்ச புகழ்ச்சனியா இல்லை வச்சு செய்கிறதா என்ன வேணா அர்த்தம். நான் கூட எல்வி சார் தான் பில்டப் நினச்சேன். இந்த மாதிரி லவ் டைலாக் அவர் தான் எழுதுவார். அனைவருக்கும் வணக்கம். சைலண்ட் இன்ஃப்ளூன்சர் கேமராமேன் ஃபஸ்ட்டு மாறட்டும். இளையராஜா நல்லா பளிச்சிட்டு கண்ணுக்கு குளிர்ச்சியாக, நாங்கள் விஷுவலாக கண்ணு குளிர்ச்சியாக பார்த்தோம். உதயகுமார் மட்டும் வேறு ஒன்று கண்ணு குளிர்ச்சியாக பார்த்துட்டு காணோங்கிறாரு. ஜெயந்தி மேடம், ஆமாம், இங்கிலீஷ் நல்லா இருந்தது. நிறைய இங்கிலீஷ் வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியிருந்தீங்க. ஓகே, அடுத்து ஃபுல்லாக தமிழ் எழுதுங்க. மிஸ் டைரக்டர் அஸ்வமித்ரா சார், 2 சாங் சூப்பர் சார். நல்லா. இயக்குனர் ராஜா பத்மநாபன், அவர் இன்ஸ்டியூட் ஆள், அதனால் ஒரு உதயகுமார் சார் ஆளுன்னு ஒதுக்கிட்டோம். அப்படியே செல்வன் சார் வராது கொஞ்சம் குறை தான். வந்து தான் உங்களுக்கு கொஞ்சம் நிறைவாக இருந்திருக்கும். இருந்தாலும் எங்கே இருந்தாலும் உங்கள் ஒரு ப்ளஸ் பண்ணுவார் அவர். சரண் சார் உதயகுமார் சார் அதிகம் பெஸ்ட்டாக நினைக்கிறேன். ஆமாம், நிறைய டீட்டில் பெஸ்ட்டியா முடியலையா? அது வருவீங்களா? சாங்கு அப்புறம் ஒரு சாங்கில் நடித்த ஆடிய பாலாஜி ஒரு சினிமா ஹீரோக்கான முழு தகுதியும் இருக்குதா? ஆமாம், கலரு, அழகு, நடனம், சீக்கிரம் சினிமாவில் ஹீரோ ஆயிருங்க. ரெடி ஆகிட்டு நினைக்கிறேன். அதுக்கான இது சாங் ஆல்பம் இல்லை, நாளைக்கு படம் பண்ணுறதுக்கான ட்ரெய்லர் இது. ஆமாம், ட்ரெய்லரு ஹிட்டு தான், அப்போ படமும் ஹிட்டு தான். அப்புறம் இந்த ஆல்பத்தோட நடன இயக்குனர் ஆமாம் தினேஷ் சார் நம்ம சொல்லி ஆகணும். எல்லா ஹீரோக்களுக்கும் ஒவ்வொரு ஹீரோக்களும் ஒவ்வொரு ஹீரோனி பிடிக்கும். ஆனால் எல்லா ஹீரோக்களுக்கும் பிடித்த ஒரே டான்ஸ் மாஸ்டர் இவர் தான், தினேஷ் சார் தான். சிவகாசி படத்தில் விஜய் சார் திருப்பாச்சியில் கதை ஓகே ஆகிட்டா வேறு எந்த தலைடும் இல்லை. கேமராமேனாக இருக்கட்டும், மினிஸ்ட்ரேட்டராக இருக்கட்டும், டான்ஸ் மாஸ்டர் எல்லாம் நம்ம சொல்கிறது தான். ஓகேனான்ட்டு எதுவுமே சொல்லலை. சிவகாசியில் மட்டும் ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு மாஸ்டர் ரெக்கமெண்ட் பண்ணாருன்னா
தினேஷ் மாஸ்டர் தான். எனக்கு அவ்வளோ பழக்கம் இல்லை. மற்றவங்க கொஞ்சம் பழகிருந்தா தான் நம்மளுக்கு கொஞ்சம் நம்பிக்கையாக படத்தில் போடுவோம். தினேஷ் மாஸ்டர் சாங் நல்லாயிருக்கும் அப்படின்னாரு. சரி சார் அப்படின்னு. அரை மனசு தான், நம்பிக்கை இல்லை எனக்கு. அரை மனசு தான். அதான் கோடம்பாக்கம் ஏரியா, ஓட்டு கேட்டு வர்றியா, குத்தாட்டம் என்னோட ஆர்டர் ரெடியா. ஓகே ஓகே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறம் இந்த அது பாட்டுக்கு விஜய் சாரோட கூட ஆடுறது யார்? சிம்ரன் ட்ரை பண்ணோம். அவங்க அப்போ தான் மேரேஜ்னு போயிட்டாங்க. அப்புறம் ஜோதிகா ட்ரை பண்ணோம். அதுக்கப்புறம் தான் நயன்தாரா ஃபிக்ஸ் ஆனது. இப்போ விஜய் நயன்தாரா இந்த சாங் எங்கே எடுக்கணும்னா பப்ளிக் எடுக்கும். அசத்துப்பேட்டில் பப்ளிக். இப்போ என்னென்னா பப்ளிக்கில் போயிட்டு அங்கே போய் செட்டுக்குள்ள எடுக்கிற மாதிரி அப்பப்போ ஒரு ரிகர்சல் பார்த்து அப்புறம் டேக் போனால் லேட் ஆயிரும். பப்ளிக்கில் தான் பண்ண முடியாது. விஜய் சார் பிரச்சனை இல்லை. அவர் வந்து ஒரு ஆறுதை பார்த்தாருன்னா ஓகே டேக் போகலாம் அப்படின்ட்டு வருவார். நயன்தாரா அப்போ தான் வளர்ந்து வர நடிகை இவங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ஞாபகம் இருக்குல்ல, எனக்கு என்ன சரி மாஸ்டரும் நம்மளுக்கு பழக்கலாம். மாஸ்டரு நயன்தாரா வளர்ந்து வர ஒரு நடிகை, இன்னொன்று பப்ளிக்கில் எடுக்கிறோம், ரொம்ப டேக்லாம் போயிடக்கூடாது, ஃபஸ்ட்டு ஒரு ரிகர்சல் கொடுத்துருவோம் அப்படின்ட்டு நயன்தாரா மேடத்தில் போய் அவங்க இதுக்கு ஒத்துக்கிட்டே பெரிய விஷயம். ஒரு சாங்க்கு ஒத்துக்க மாட்டாங்க. அப்புறம் சிச்சுவேஷனை சொல்லி தான் அவங்கள ஒத்துக்க வச்சோம். போட்டு ரிகர்சலுக்கு அவங்க ஷாக் ஆகிட்டாங்க. ரிகர்சலான்ட்டு பெரிய ஆர்டிஸ்ட் ஆகிட்டாங்கல்ல, ரிகர்சல் பண்ணுறதுக்குலாம் கொஞ்சம் தயங்குவாங்க. அப்புறம் திரும்ப சொல்லி பப்ளிக் எடுக்கிறோம், அங்கே போய் பார்த்துக்க முடியாதுன்னு சரின்ட்டு ஒத்துக்கிட்டாங்க. ஒரு 2 நாள் அந்த கோடம்பாக்கம் ஏரியா சாங்க்கு நயன்தாராவுக்கு ரிகர்சல் பண்ணோம். ரிகர்சல் பண்ணி தான் அந்த சாங் அப்புறம் போனது. அப்புறம் விஜய் சார் இன்னும் ரிகர்சலுக்கு என்ன கூப்பிட்டுட்டார். அவர் என்ன மூமெண்ட்னு ஒரு அவர் பார்த்துக்கணும். அப்புறம் அவர் வர வச்சு டோட்டலாக இவர் டான்ஸ் அசிஸ்டண்ட்லாம் ஆடி அவர் பார்த்துட்டு ஓகேன்னு போயிட்டார். அப்படி எடுத்த சாங் தான் கோடம்பாக்கம் ஏரியா ஓட்டுக்கிட்டு வரியா. அன்னைக்கு தினேஷ் சாரோட அந்த மூமெண்ட் இருக்குல்ல, ஆண்டிப்பட்டி அரசம்பட்டி எந்த ஊர் உங்கள் ஊருடா. அன்னைக்கு விஜய் சாரும் நயன்தாரா மட்டும்தான் ஆடினாங்க. இன்றைக்கி ரீல்ஸில் பார்த்தா லட்சக்கணக்காக பேர் அந்த மூமெண்ட், நீங்கள் போட்ட மூமெண்ட்டை அச்சு சிராமல் ஆடுறாங்க. மாஸ்டர் வாழ்த்துக்கள். உங்கள் மூமெண்ட் நாடே ஆடிக்கிருக்கு இன்றைக்கி. அதே மாதிரி அடுத்தது திருவண்ணாமலை அர்ஜுன் சார் ஹீரோ போட்டு அவர் பாட்டு போட்டு காட்டுறோம் ஓப்பனிங் சாங்கு. அவர் கேட்டுட்டு ஷாக் ஆகிட்டார். எனக்கு விஜய்க்கு போகிற மாதிரி போட்டுருக்கு, இது எப்படி நான் ஆடுறதுன்ட்டார். பயந்துட்டார். அது இவ்வளோ ஸ்பீடாக இப்படி பண்ண முடியாதுன்ட்டார். அப்புறம் ஒரே வார்த்தை சொன்ன ஓகேன்ட்டார். அந்த ஒரே வார்த்தை என்னென்னா, இதுக்கு மாஸ்டர் தினேஷ்னே. அவர் ஒன்று ஓகேன்ட்டார். ஏன்னா ஒரு ஹீரோவையும் அவங்க பாடி லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி, அவங்களுடைய டான்ஸு திறமைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக யூஸ் பண்ணுறவர் நம்ம தினேஷ் மாஸ்டர். கர்ச்சிப்பு கையில் மட்டும் இல்லை மேடம், ஆர்டிஸ்ட்டும் கரெக்டாக யூஸ் பண்ணுவார் அவர். வாழ்த்துக்கள். அப்புறம் அந்த ஆல்பத்தோட நாயகன் பாலாஜி, அவர் விஜய் ரசிகர். அவர் இப்போ விஜய் ரசிகர்லாம் யாருமே இல்லை, எல்லாம் தொண்டராக மாறிட்டாங்க. ஆமாம், அந்த தொண்டரில் இன்றைக்கி அவரும் ஒருத்தர். அவர் டான்ஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது அவருடைய பிரதிபலிப்பு. உள்ள ஒரு விஜய் உள்ள மனசுக்குள்ளே உள்ள இருக்கார் அவர். ஆமாம், அந்த மூமெண்ட்டில் தெரிஞ்சுது. இன்றைக்கி விஜய் சார் நம்ம திரையுலகத்திலிருந்து, இந்த கலை குடும்பத்திலிருந்து தமிழக முதலமைச்சராக அன்னைக்கு அந்த சிம்மாசனத்தில் உட்காந்துருக்காரு. வாழ்த்துக்கள் விஜய் சார். நம்ம குடும்பம் இங்கேருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கப்புறம் புரட்சித் தலைவி ஜெயலலிதா மேடம்,
அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம திரை குடும்பத்திலிருந்து ஒரு முதலமைச்சர் வந்திருக்கிறாரு. நம்ம சினிமாக்காரங்க எல்லாருக்குமே பெருமையான விஷயம். ஒவ்வொருத்தருக்கும் சினிமாவில் உள்ள எல்லாருக்குமே அது ஒரு பெருமையான விஷயம். நம்ம தமிழகத்தில் எப்போவுமே நம்ம கலைத்துறை சார்ந்தா இருக்கும். கலைஞர் வந்து வசனகர்த்தாவா, அதுவும் நம்ம கலை குடும்பத்தை சேர்ந்தவர் தான் வருது. நிறைய அண்ணா வந்து எல்லாருமே நம்ம கலை குடும்பம் தான். விஜய் சார் வந்ததில் சந்தோஷம். அப்புறம் எப்போவுமே நம்மளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். சினிமாவில் இன்றைக்கி பல பிரச்சனை இருக்குது. நிறையா அந்த மேடையில் சினிமா எந்த அளவுக்கு ஆகிப்போச்சு, புடிசர் எந்த அளவுக்கு நசுக்கப்படுறாங்க, நிறைய புலம்பிகிட்டே இருக்கும் ஒவ்வொரு மேடையிலையும். தேட்டர்கள் யார் கண்ட்ரோல் இருக்குது, புடிசர்கள் நடித்த தேட்டரில் ரிலீஸ் பண்ண முடியலை, நிறைய அந்த மேடையில் நம்ம புலம்பியிருக்கோம். இது எல்லாத்துக்கும் இந்த விஜய் சாரோட ஆட்சி ஒரு விடிகாலமாக அமையணும். ஏன்னா சினிமா நல்லா இருக்குன்னா ப்ரொடியூசர்லேருந்து, டைரக்டர்லேருந்து, டிஸ்ட்ரிபியூட்டர்லேருந்து, அனைத்து டெக்னீஷியன், நடிகர்கள் எல்லாருக்குமே சினிமா நல்லா இருக்குன்னா சினிமா ஒரு சுதந்திரம் வேண்டும். சுதந்திரம், அந்த சுதந்திரம் கிடைக்கும்னு நம்புகிறோம். இன்னொன்று, இந்த மாநில விருது, ஸ்டேட் அவார்டு வந்து கொடுப்பாங்க. இந்த வருஷத்தில் எது சிறந்த படமோ, இந்த வருஷத்தில் யார் சிறந்த நடிகர், நடிகை, சிறந்த இசையமைப்பாளர், சிறந்த டைரக்டர், இந்த வருஷம் இப்போ 2026னா 2027 கொடுத்துருங்க, 2030 கொடுக்காதீங்க. ஏன்னா சிறந்த குழந்தை நட்சத்திரம்னு அவார்டு கொடுக்கும்போது அது குழந்தையோட வருது, எந்த குழந்தைக்கு அவார்டுன்னு தெரிய மாட்டேங்குது. அதனால் இந்த 10 வருஷம் பொக்கிஷமாக காற்றுலாம் கொடுக்காதீங்க. ஒரு கலைஞனுக்கு இந்த வருஷம் ஒருத்தன் சிறந்த படம் கொடுத்தானா அது அடுத்த வருஷமே அதை பாராட்டி கொடுத்தா தான் அதை ஒரு முழு திருப்தியோட கௌரவமாக வாங்குவான். சிறந்த கதாநாயகினா அது அப்போ அம்மா நடிச்சிக்கிட்டு இருக்கு, அவள் வாங்கும்போது இது அம்மாவுக்கு வாங்குதா ஹீரோனுக்கு வாங்க தெரிய மாட்டேங்குது. அது மாதிரி 10 வருஷ அவார்டை மொத்தமாக வச்சு அந்த பொட்டலம் போகிற மாதிரி தூக்கி போகிற மாதிரிலாம் அவார்டை கொடுக்காம தயவுசெய்து கலைஞர்களோட திறமை மதித்து அப்பப்போ கொடுக்குறதுக்கான வழிவகுங்க. இன்னொரு விஷயத்தை நம்ம ஞாபகப்படுத்திக்கிறேன். நம்ம திரையுலகத்தை தன் குடும்பம் மாதிரி சிஎம்மானா கூட நேசித்தவரில் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், அதுக்கடுத்து கலைஞர் கருணாநிதி அவர்கள். நான் கேள்விப்பட்ட வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சினிமாவிலேருந்து அவங்க அரசியலுக்கு போனாலும் சரி, சினிமாவிலேருந்து ஆட்சி பண்ணாலும் சரி, எந்த நேரத்துலையும் சினிமா மேலே ஒரு பாசம் இருந்துச்சு, சினிமா மேலே ஒரு அக்கறை இருந்துச்சு. சினிமாவில் ஏதாவது பிரச்சனைனா கலைஞராகட்டும், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் ஆகட்டும், அந்த பிரச்சனையை கேட்டறிந்து அதை சால்வ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பிறகு சினிமாவை சிலர் கைவிட்டாங்க. அதனால தான் அப்பப்போ அவார்டு கிடைக்காம மொத்தமாக போனால் போகுதுன்னு கொடுத்ததெல்லாம் இதனால் வந்தவன தான். புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் மாதிரி, டாக்டர் கலைஞர் மாதிரி எங்கள் விஜய் அவர்களும், மாண்புமிகு முதல்வர் விஜய் அவர்களும் இந்த சினிமாவை உங்கள் குடும்பம் என்னைக்கு நினைங்க, எங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை உடனே கேட்டு அதை கொஞ்சம் சால்வ் பண்ணுங்கள், நிறைய பிரச்சனை இருக்குது, நாங்கள் பொருட்கள் வரோம், சினிமாவை என்றைக்கும் கைவிட்டுறாதீங்க, உங்களை சினிமாவும் கைவிடாது, இனிமேல் மக்களும் கைவிட மாட்டாங்க. நீங்கள் என்றைக்கும் சினிமாவில் உங்கள் குடும்பம் நினச்சி எங்களுக்கு பிரச்சனைனா முதல்ல தீர்த்து வைங்க. நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அடுத்ததாக நான் அழைக்கக்கூடிய நபர் மிகச்சிறந்த இயக்குனர், பாடலாசிரியர். உங்களுக்கு நானே நிறைய ஃபங்க்ஷனில் வந்து விதவிதமாக இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கேன் சார். நான் பேச ஆரம்பிச்சோடனே வந்துட்டானா அப்படின்ற மாதிரியே, நான் உன்னை பார்த்த உடனே வந்துட்டானான்னு நான் நம்மளுக்கு அடிக்கடி இந்த மாதிரி சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு வழங்கி கொண்டிருக்கும் இந்த விழாக்களுக்கு எனக்கு மனமார்ந்த நன்றி.
அசோக் அண்ணாமலை எங்கள் சங்கத்தோட ஈசி மெம்பர், ரொம்ப ஆக்டிவான டைரக்டர். எப்போ பார்த்தாலும் எப்படா டைரக்ட் பண்ண போகிறேன்னு கேட்டே இருப்பேன். திடீர்னு ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வரணுன்னு எனக்கு தெரியாமல் எப்படா படம் பண்ணேன்னு. அப்புறம் தான் சொன்னார், அவருடைய நண்பர் ஒருத்தர் பண்ணியிருக்காரு, நான் கூட இருந்து கிரியேட்டிவ் டைரக்டராக பண்ணேன்னாரு. நிறைய க்ரியேட்டிவாக பண்ணியிருக்காங்க. உண்மையிலுமே ஒரு படத்தோட பாடலை பார்க்குற ஒரு முழு நிறைவு இந்த பாடலில் இருந்ததுன்றதில் எல்லளவும் சந்தேகமில்லை. இந்த பாடலை உருவாக்கிய அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். குறிப்பாக இதில் என்னென்னா, ஒரு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டு மியூசிக் டைரக்டர் ஆகிறான், மியூசிக் டைரக்டர் பேரில் இருக்கிறவன் கேமரா ஆகிறான். ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. இளையராஜா கேமராமேன் ஆகிட்டார், மியூசிக் டைரக்டராக ஆகிருக்கணும், மாறிடுச்சு. அதனால் அவன் இளையராஜா மாதிரியே பேசிட்டு உட்காந்துட்டான். டக்குன்னு நான் என்ன பேசுகிறதுனே தெரியல அப்படின்ட்டு உட்காந்துட்டப்பல. உன்னுடைய வேலை பேசியிருக்கு, உன்னுடைய ஒளிப்பதிவு பேசியிருக்கு. பொதுவாகவே ஃபிலிம் இன்ஸ்டியூட்காரங்க ஜாஸ்தி பேச மாட்டாங்க. நாங்கள் இங்கே வந்து இண்டஸ்ட்ரியில் வந்த கடைசியில் தான் கொஞ்சம் ஜாஸ்தியாக பேச பழகிட்டோம். நம்ம தினேஷ் சொன்ன மாதிரி நமக்கு ஆடத்தான் தெரியும், ஆட வைக்கத்தான் தெரியும்னு நினச்சிட்டு இருந்தோம். அப்புறம் தான் பேசி இது ஆளவும் தெரியும், ஆட வைக்கவும் தெரியும், பேசவும் தெரியும். என் கூட நீ ஒர்க் பண்ணது இல்லைல்ல, தப்பிச்ச மகனே. என்னுடைய படங்களில் அவர் பணிபுரியவில்லை என்றாலும் அவர் தொடக்க காலம் முதல் நான் மிகவும் நேசிக்கிற என் குடும்ப நண்பராக இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வீட்டு எல்லா விழாக்களிலும் கலந்து கொள்ளும் இனிய நண்பர் அவர் சொன்னார். அவர் டான்ஸ் மாஸ்டரை வேலை செய்கிறத விட அந்த டான்ஸ் மாஸ்டர் யூனியனில் வேலை செய்கிற கொடுமை இருக்குது பாருங்க. அது பாவம் இரவு பகலா என் மகனே. இப்போ அது சரியாயிடும். ஆமாம், இப்போ நிறைய ஹீரோக்கள் அரசியலுக்கு போயிட்டதுனால அந்த இடம் காலியாக இருக்குது. அப்போ அந்த இடத்த எப்படின்னா, இப்போ நிறைவு செய்கிறதுக்காக இப்போ நம்ம ரொம்ப பிஸியாக எங்கள் சங்க பொருளாளர் அண்ணன் திரு பேரரசு அவர்கள் ஒரு 7-8 படம் நடிச்சிட்ருக்காரு. எப்போ ஃபோன் பண்ணாலும் ஷூட்டிங்கில் இருக்கேன், கொஞ்சம் நேரம் கழித்து கூப்பிடுங்க அப்படின்றாரு. ஆக அதை பார்த்த உடனே எனக்கு ஒரு வேகம் வந்துருச்சு. இப்போ வந்த உடனே என்னங்க நீங்கள் ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க அப்படின்னு என்ன கேட்டாங்க. இப்போ ஏதாச்சும் ஒரு பதில் சொல்லணுமில்ல. நடிக்க போகிறேன்ப்பா, வா ஒரு கொஞ்ச நாள் எனக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்துரு. ஏன்னா என்னை விட மூத்தவங்க தான் இன்றைக்கி ஹீரோக்கெல்லாம் நடிச்சிட்ருக்குறாங்க. கரெக்டாக? கைத்தட்ட வேண்டாமா பத்திரிகையாளர்கள்? உங்களுக்கு தான் நான் சொல்கிறேன். என்னை விட மூத்தவர்கள் நிறைய பேர் ஹீரோக்கெல்லாம் நடிக்கிறாங்களா இல்லையா? அப்புறம் நான் ஏன் இப்போ ஹீரோவை நடிக்கக்கூடாதா சொல்லுங்கள். இப்போ அடுத்த ஆல்பத்தை எங்க உங்கள் கூட சேர்ந்து நானும் ஆடுற ஆசைப்பட்றேன். பண்ண வேண்டியது தானே. ஆல் தி பெஸ்ட். முதல்ல ஒரு நல்ல படம் பண்ணுங்கள். அந்த படத்தில் நம்ம மாஸ்டர் நல்லா யூஸ் பண்ணுங்கள். ஒரு மிகச்சிறந்த மாஸ்டரு. நல்ல உங்களுடைய பாடி லாங்குவேஜுக்கு என்ன மூமெண்ட் வேணுமோ அதுதான் கொடுப்பார். அவள் ஆளை பார்த்த உடனே இந்த ஆள் இந்த மூமெண்ட்டுக்கு தாங்குவான் அப்படின்றத ஜட்ஜு பண்ணக்கூடிய ஒரு மாஸ்டர் தம்பி. ஏன்னா அவர் விஜய் எல்லாம் போனாருன்னா விஜய் இதுவரையில் என்ன பண்ணலையோ அதை பண்ணுவாப்புல. அதனால் இன்றைக்கி விஜயை ஆட வச்ச இவர் இப்போ விஜய் எல்லாத்தையும் ஆட வச்சிட்ருக்காரு. சட்டசபையில் ஒருத்தர் எல்லாம் பரபரப்பாக இருக்காங்க இல்லையா? ஆக நமது பேரரசு அவர்கள் குறிப்பிட்டது போல் இன்றைக்கி தமிழ் திரையுலகமே இன்றைக்கி எல்லாம் டிவிக்கு முன்னாடி தான் காலையில் உட்காந்துருந்தாங்க. எத்தனை பேர் வாக்கு போடுவாங்க, தவேகா ஆட்சி நிற்குமா அப்படின்னு ஒரு மாபெரும் வெற்றியை அவர் மீண்டும் இந்த சபையில் நிரூபித்த நமது மாண்புமிகு முதல்வர், நம் கலை உலக சகோதரர் திரு விஜய் அவர்களுக்கு எனது இதயங்கனிந்த பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நிறைய ஹீரோக்கள் முயற்சி செய்தும் முடியாததை முதல் முயற்சியிலேயே சாதித்த ஒரு முதல்வராக இன்றைக்கு விஜய் அவர்கள் அமர்ந்திருப்பது மிகவும் சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா புரட்சி தலைவர் அதுக்கப்புறம் அடித்த ஒரே அடி விஜய் தான். நிறைய பேர் இது டைஜஸ்ட் பண்ணிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. ஆனால் நம்ம முதல்லையே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே இதே இடத்துல இதே மேடையில் நான் சொல்லியிருக்கேன், ஏன் வரக்கூடாது, வரட்டும், ஒரு மாற்று ஆட்சியை தரட்டும், அவர் வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு யாருமே இங்கே யாருக்குமே உரிமை கிடையாது, இது ஒரு சுதந்திர நாடு, யார் வேண்டுமானாலும் அரசியலுக்கு வரலாம் அப்படின்னு இதே மேடையில் நான் பேசினேன். ஒருத்தர் எந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் தான் எடுத்த ஒரு முயற்சியில் நம்ம ஜெயிச்சே தீரணும்னு இறங்குறாரோ அவங்க ஜெயிச்சே தீர்றாங்க. சினிமாவிலையும் சரி அரசியலையும் சரி. அந்த நம்ம கிட்ட இருக்கிற ஸ்ட்ரென்த்து தான் முக்கியம். அந்த ஸ்ட்ரென்த் நமது முதல்வர் அவர்களுக்கு ஒவ்வொரு நாளும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. ஜெயிக்கிறது மட்டுமல்ல, மற்றவங்க என்னென்னலாம் பண்ணுவாங்கன்றதுலையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்குண்டான வேகமாக அதை புரிஞ்சிக்கக்கூடிய ஒரு பக்குவத்தை ஒவ்வொரு நாளும் அவர் அடைந்து கொண்டிருப்பார். நிச்சயமாக இன்னும் ஒரு 2 தலைமுறைக்கு அவர் இந்த ஆட்சியிலே இருப்பார் என்று நான் உறுதியாக கூறுகிறேன். உண்மையை சொல்கிறேன். ஏன்னா அந்த வயது இருக்கிறது, அந்த வேகம் இருக்கிறது, அற்புதமான விவேகம் இருக்கிறது. யாரும் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் விஜய் அவர்களிடம் இருக்கிற விவேகம் அளப்பரியது. அந்த விவேகத்திற்கு இனி தோல்வியே இருக்காது என்பது தான் எனது கருத்தாக நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். நான் திடீர்னு என்ன, நம்ம குடும்பத்திலேருந்து ஒருத்தர் வர்றாருன்னு நம்ம வாழ்த்திட்டு போவோம். என்ன சொல்கிறீங்க? நம்ம இல்லாமல் நம்ம உங்களுக்கு யார் கூடவே இருப்போம். பேரரசு, நீங்கள் பின்னாடி இருக்கிறீங்க, நாங்கள்லாம் முன்னாடியே நிற்போம். ஓகே, நான் பேரரசுகிட்ட சொன்னேன், நீங்களே முதல்ல போய் கட்சியில் சேர்ந்துருக்கலாமே. மிஸ் பண்ணிட்டார். இல்லை சார், நம்ம கலை உலகங்க, நம்ம கலை உலகத்திலேருந்து ஒருத்தர் முதல்வராக இருக்காருன்னு எவ்வளோ பெரிய விஷயம். நம்ம சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கணும், அவ்வளோதான். என்னுடைய சப்போர்ட் எப்பவுமே உண்டு, நம்ம திரையுலகத்தின் சப்போர்ட் எப்பவுமே உண்டு அப்படின்றத நான் இங்கே உறுதியாக சொல்கிறேன். அதில் என்ன இருக்குது? நிச்சயமாக நீங்கள் சொல்கிற மாதிரி அவார்டை டக்குன்னு அது ஒரு சில தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரு காலகட்டத்தில், ஏன்னா நான் அந்த அவார்டு கமிட்டியில் இருந்ததுனால சொல்கிறேன், தேக்கமடைந்து விட்டது. நீங்கள் சொன்னீங்களே, அது கொஞ்சம் தப்பாக சொல்லியிருக்கேன். இன்னொருத்தர் ஆட்சியில் இருக்கும்போது கூட அது தடைப்பட்டு ஒரு 3-4 ஆண்டுகள் நிறுத்தி வைக்க, அதுதான் முதல்ல நடந்தது. அது ஏதோ ஒரு பிரச்சனையினால் அந்த மாதிரி நிறுத்தி வைக்கப்பட்டது. அந்த நிறுத்தி வைக்கப்பட்டதுனுடைய தொடர்ச்சி நீட்சியாகத்தான் இது இருக்கிறதே தவிர வேணும்னே செய்யணும் பார்க்க முடியாது. ஒரு வருஷத்துக்கு ஒரு 30-40 படம்னா பார்த்துடலாம். ஒரு வருஷத்துக்கு 3 படம், ஒரு 300 படத்தை பார்க்குறதுன்றது எப்படி? அது ஒவ்வொரு படத்தையும் பார்க்காம டிசைட் பண்ண முடியாது. அவார்டு இந்த விஷயங்கள் நிறைய இருக்குது. அதனால் நீங்கள் உங்களுடைய உணர்வு சரியானது தான். பட் அந்த விஷயம் அவ்வளவு சீக்கிரமாக அது முடிவெடுக்க முடியாது. எந்த கவர்மெண்ட் வந்தாலும் 10 வருஷத்து வேலையை ஒரே வருஷத்தில் செய்ய முடியாது. இப்போ கூட மத்திய அரசாங்கத்தில் கூட அந்த ஒன்று இருக்குது, அது ஒரு வருஷம் பின்தங்கி தான் இருக்குது. அது கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு விஷயம். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பேரரசு அவர், நான் எதுக்கு சொல்கிறேன்னா, அவருக்கு அது வேணுமுன்னே செய்கிறதில்ல. விஜய் சார் நம்மளுக்கு அவார்டு கொடுக்கறத விட தமிழக மக்களுக்குண்டான நலனை பாதுகாப்பதில் முதல்ல அவர் கவனம் செலுத்தட்டும். அதுக்கு தான் அவர் முன்னுரிமை கொடுப்பார். அதுக்கப்புறம் திரைப்படத்தை பார்த்துக்கலாம். திரைப்படத்தில் நம்ம அவர் போய் கேட்டு வாங்கிக்கலாம். அவர் எப்பவுமே திரைப்படத்துறைக்கு நிச்சயமாக உறுதுணையாக இருப்பார் என்று நீங்கள் சொன்னதை நானும் ஆமோதிக்கிறேன்.
இப்போது நம்ம நல்லா யோசனை பண்ணி பார்த்தோம்னா நிறைய படங்கள் எடுத்துக்கிட்டு இருந்தோம். எல்லாரும் வருவோம், எல்லாரும் படங்கள் பார்ப்போம். படத்தோட ஆடியோ ட்ரெய்லர் ரிலீஸ் கூட ரொம்ப நாள் ஆச்சு நம்ம வந்து. இப்போ போனால் போகுதுன்னு வாங்கய்யா நீங்களாம் சும்மா இருக்கிறீங்களே அப்படின்ட்டு ஒரு சாங் ரிலீஸுக்கு கூப்பிட்ருக்காங்க இல்லையா? ஒரு பாடல் ஆல்பம் ரிலீஸ் அளவுக்கு வந்துருச்சு, குறைஞ்சிருச்சு. நான் சொல்ல வரேன் கரெக்டாக. நிறைய ஒவ்வொரு வாரத்துக்கு 2-3ன்னு நடந்துகிட்டு இருந்தது. திடீர்னு காணோம். இந்த கிட்டத்தட்ட ஒரு 2 மாதமாக நான் எந்த ஆடியோ ரிலீஸுக்கும் போகல. நீங்கள் ஏதாச்சும் போயிருக்கீங்களோன்னு தெரியல. நீங்களும் இல்லையா? ஐயோ பாவம், நம்மளை தான் கூப்பிடலன்னு பார்த்தா உங்களையே கூப்பிடாம விட்டாங்க. அப்படின்னா எவ்வளவு மோசமாக இருக்குது பாருங்கள் திரையுலகம். அதான் தெலுங்கு இண்டஸ்ட்ரி நல்லா இருக்குது சார், மலையாள இண்டஸ்ட்ரி சூப்பராக இருக்குது, கன்னடா இப்போ நம்பர் 1 பொசிஷனுக்கு போயிட்டுருக்கு. இருக்கிற படங்களும் பிரம்மாண்டம், அது ஓடக்கூடிய பிரம்மாண்டங்கள். இங்கே ஓடாத பிரம்மாண்டங்களை எடுத்து இருக்கிற படங்களையும் இருக்கிற தேட்டரையும் இருக்கிற மக்களுடைய உணர்வுகளையும் டோட்டலாக காலி பண்ணிட்டாங்க. ஒரு நல்ல கண்டென்ட் எடுத்து அளவான செலவில் சிறந்த படங்களை கொடுக்கும் இயக்குனர்கள் குறைவாயிட்டாங்க. அந்த நல்ல இயக்குனர்களை பயன்படுத்தும் தயாரிப்பாளர்களும் குறைந்து விட்டார்கள். நல்ல இயக்குனர்களை தேர்ந்தெடுக்கிற பெரிய நடிகர்களும் இல்லை. இதுதான் இந்த 3 விஷயந்தான். இந்த 3 விஷயத்தையும் சரி பண்ணால் நம்மளும் பிஸியாக இருக்கலாம், நீங்களும் பிஸியாக இருக்கலாம், ஜனங்களும் பிஸியாக படம் பார்ப்பாங்க. தியேட்டரெல்லாம் அருமையாக இருக்குது, தியேட்டர்லேயும் எல்லாமே விற்கிறாங்க, எல்லாமே சாப்பிட்லாம், காசு கூட செலவு பண்ணி சாப்பிட ரெடியாக இருக்காங்க. போய் பார்த்தா உட்காந்து பார்த்தா ஒர்த்தாக இருக்கிற படம் எடுக்கிறோமா அப்படின்றது கொஞ்சம் சிந்திக்கணும். ஒர்த்தாக இருந்தால் அது நிச்சயமாக கொண்டாடுவாங்க. அந்த மாதிரி கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் கேரளாவிலும். கேரளாவில் இன்னும் அதே மாதிரி தாங்க, சிம்பிளாக ஒரு 25 நாளில் படம் எடுத்து எல்லா நடிகர்களையும் ஒரே இடத்துல கொண்டு போய் டம்ப் பண்ணிடுறாங்க. இரவு பகல்னு பார்க்காம எப்போ கூப்பிட்டாலும் ரூம்லேருந்து வந்து நடிச்சுட்டு போகணும். அவன் சீக்கிரம் பட்ஜெட்டுக்குள்ளே படத்தை முடிச்சிடறாங்க. எவ்வளவு ஈஸியாக ஒரு டைரக்டருக்கு எல்லா நடிகர்களும் சரி அவரை ஒரு 2 மணி நேரம் தூங்கட்டும், சரி இன்றைக்கி தூங்கட்டும், ஒரு 2 நாள் நீங்கள் இந்த ரூம்லேயே இருங்கன்றாங்க. வேறு ஆளை வச்சு எடுத்துக்கணும். அப்புறம் 2வது நாள் நான் மிட் நைட்டில் எழுப்பி வா நீ இந்த சீனில் நடிக்கணும். பார்த்தா ஒரு நம்ம ஊரில் வந்து ஒரு 200 நாள் எடுக்கிற படத்தை அவங்க 25 நாள் எடுத்துடுறாங்க. அதனால தான் வந்து அவங்க தப்பிக்கிறாங்க. ஸோ இதையெல்லாம் நம்ம கற்றுக்கணும். எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து இந்த திரையுலகத்தை காக்கும் முயற்சியில் ஒட்டுமொத்த தமிழக நடிகர்களும் தமிழ்நாட்டு நடிகர்களும் இயக்குனர்களும் தயாரிப்பாளர்களும் எல்லாம் ஒன்று சேர்ந்து உட்கார்ந்து வேலை செஞ்சாங்கன்னா, கிரியேஷனில் இப்பவும் சொல்கிறேன், உலக அளவில் நம்ம கிரியேட் பண்ணுற தமிழர்கள் கிரியேட் பண்ணக்கூடிய கிரியேட்டிவிட்டி வேறு எங்கேயுமே கிடையாது. அதிலிருந்து தான் எல்லாருமே வளர்ந்தாங்க. ஒரு காலத்தில் நான் தான் சொன்னேன், இப்போ கூட ஆந்திராவுக்கு போகும்போது ஒரு காலத்தில் தமிழ் படங்களை தூக்கிட்டு போய் நம்ம படம் ரிலீஸ் ஆச்சுன்னாவே ஹைதராபாத்திலேருந்து வந்துடுவாங்க ஒரு 10 பேர் அந்த படத்தை பார்க்கறக்கு. நம்ம ஆளுக்கு பார்க்குறாங்களோ இல்லையோ, நம்ம ப்ரொடியூசரு கூட பார்க்க மாட்டாங்க. ஆந்திராவிலேருந்து ப்ரொடியூசர் வந்து பார்த்து பாகுந்தியா சப்ஜெக்ட் அடுகண்டி அப்படின்னு டப்புன்னு பார்த்தா என்னுடைய உரிமை கீதம் ரிலீஸ் ஆகி 3வது நாளே என் வீட்டுக்கு வந்து உட்காந்துட்டாங்க. அந்த ரைட்ஸ் வேணும்னு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அப்படி வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி மற்றவர்களை அட்ராக்ட் பண்ணுற அளவுக்கு இருந்த க்ரியேட்டிவிட்டி எல்லாம் இப்போ போயிடுச்சு. எங்கே போச்சு? கிரியேட் பண்ண முடியல. ஏன்னா ஒரு பெரிய நடிகர் வர்றாரு, அவருக்கு தகுந்த மாதிரி தான் கதை கேட்குறாரு. நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன்னா அதை கேட்கவே மாட்டாங்க. ஆக இது மாற வேண்டும். இது மாறினால் நம் தமிழ் திரையுலகத்தினுடைய எழுச்சி மீண்டும் வரும். அதை நோக்கி நம்ம பயணிப்போம். அதுவரையிலும் இந்த மாதிரி அருமையான பாடல்களை நீங்கள் நிச்சயமாக உங்களுடைய பாடலுக்கு இதை வச்ச ஒரு கதையை பண்ணலாம். அந்த கதைக்குள்ளேயே இந்த பாடல் வர்ற மாதிரி நீங்கள் செய்ய முடியும். இந்த படத்தில் நடித்த நடிகை அவங்க என்ன பாடகி ஐக்கி, ரொம்ப நம்ம தஞ்சாவூர் பொண்ணு, ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, அழகாக இருக்குது. நீங்கள் பிரமாதமாக இருக்குது, ஹீரோ மாதிரியே இருக்கீங்க. அப்புறம் அசுவத் வந்து ஏற்கனவே எனக்கு சவுண்ட் ரெக்கார்டிஸ்ட்டாக வேலை செஞ்சவர் நம்ம கற்க கசடர படத்தில். ஸோ ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கும் உங்களுடைய துணைவியாருக்கும் ஆல் தி பெஸ்ட். நல்ல பாடல் எழுதுறீங்க. எடிட்டரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், நம்ம ராமராஜன் சார் படம் ஆடியோ ரிலீஸில்
வாழ்த்துக்கள். மாஸ்டருக்கு சொல்ல வேண்டியதே இல்லை. உங்களுக்கு எதோ என்னத்தை வாழ்த்து தேவைப்படுது, நீ தான் எங்களை வாழ்த்தணும். எனக்கு தயாராகிட்டு ஏதோ ஒரு டெய்லி ஏதோ டைம் கிடைக்கிறப்ப வந்து ஸ்டெப்ஸுக்கு சொல்லி கொடுங்க. அதில் இவரை கூட யூஸ் பண்ணலாம், பக்கத்தில் ஒருத்தர் இருக்குது. ஸோ எல்லாமே விஜயை இயக்குனர்களாக இருக்கிறாங்க, பயமாக இருக்குது. ஆகவே இந்த ஆல்பத்து பேர் என்ன? ஆமாம், சைலண்ட் இன்ஃப்ளூயன்சர். கரெக்ட் தான், நீங்கள் சைலண்ட்டாக இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறீங்க. உங்கள் பிரதர் தான் ப்ரொடியூசரா, அப்பாவா? நீங்களே ப்ரொடியூசர். வாழ்த்துக்கள், மிகப்பெரிய வெற்றி. டைரக்டர் வந்து என்னுடைய தம்பி, அவர் திரைப்படக் கல்லூரி இயக்குனர். அவரை வச்சு படம் பண்ணுங்க, எல்லாம் மிரட்டிடுவாங்க. அவரையும் இளையராஜா காம்பினேஷன் போட்டு மீண்டும் அஸ்வத்தை ஒரு இளையராஜா காம்பினேஷன். இந்த இளையராஜாவை சொல்கிறேன், அவர் இல்லை. ஆமாம், அவன் இசையமைப்பாளர் அஸ்வத்தை வச்சு நீங்கள் ஒரு படத்தை மிக கூடிய விரைவில் தயாரிக்க வேண்டும். அந்த தயாரிப்பில் நாங்களும் ஏதாச்சும் கொசுறு வேஷத்தில் நடிக்கிறோம். இப்போ 2 பேர் இருக்கிறோம், லாரல் ஹாடி மாதிரி. யார்? நான், பேரரசு. கொசுருக்கு இன்னும் 2 பேர் இருக்காங்க, அதை அவங்களையும் கூப்பிட்டுக்கலாம். இல்லை, அவங்க படம் டைரக்ட் பண்ணிட்டு, ஏன்னா நாங்கள் அவங்கள டார்ச்சர் பண்ண வேண்டியது. ஸோ மிகப்பெரிய ஒரு வெற்றி ஆல்பமாக இது வெளிவர வேண்டும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த விழாவை அழகாக வர்ணித்து வழங்கி கொண்டிருக்கும் அன்பு சகோதரிக்கும் அனைவருக்கும், என்னுடைய ஈசி மெம்பர் திரு அசோக் அண்ணாமலை கிரியேட்டிவ் டைரக்டர் அவர்களுக்கும் எனது வாழ்த்துக்களை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி.